இதெல்லாம் ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இப்ப யோசிச்சு யாரோட வாழ்க்கையும் மாற போறதில்லை. நடந்து முடிஞ்சதுதான். இனிமே நடக்க போறத பத்தி தான் யோசிக்கணும். விடு சிந்து, இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. டாக்டர், நான் உன்னை கேட்டா நீ கோச்சிக்க மாட்டே? கேளு சிந்து. என் மனசுல பட்டதை நான் அப்படியே கேக்குறேன். எதுவும் தப்பா இருந்தா மன்னிச்சுக்க. அட நீ கேளு. ஒருவேளை அன்னபூர்ணி அத்தைக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையவே இல்லை, அவங்க என்ன கடைசி வரைக்கும் மருமகளா ஏத்துக்கலன்னா உன் முடிவு என்ன? அவங்க உன்னை மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் என் முடிவு. இல்ல, அதுக்கு முன்னாடி அன்னபூர்ணி அத்தை ஸ்னேகாவை உன்னைய கட்டிக்க சொல்லி வற்புறுத்தினானா நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லு டாக்டர். அன்னபூர்ணி அத்தை எது சொன்னாலும் நீ மறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிதே ஆகணும்னு அவங்க உன்னை வற்புறுத்தினாங்கன்னா உன் முடிவு என்ன? நீ அந்த ஸ்னேகாவை ஏத்துக்குவியா, இல்ல எனக்காக நீ அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவியா? ஏன் டாக்டர், ஏன் யோசிக்கிற? சொல்ல. நீ அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொல்லுவ? அவன் எப்படி சொல்லுவான்? இவன் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவான். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அன்னபூர்ணி அக்கா சொன்னா அந்த கடவுளே சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் அவன் அதை தான் செய்வான். நீ வாடா. காயத்ரி, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? ஆஹா, எனக்கு நல்லா ஆயிருச்சு. சரி, நீ ரெஸ்ட் எடு. இசக்கி, தேங்க்ஸ் இசக்கி. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். அப்படி என்ன பண்ணிட்டேன்னு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? கொஞ்சம் கூட அருவருப்பே இல்லாம என் வாமிட்ட கையில வாங்கின. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்ல. அது மட்டும் இல்லாம என்னை இவ்வளோ அக்கறையா பாத்துக்கிட்ட. நீ என்னோட அக்கா மக காயத்ரி. சின்ன வயசுல இருந்து நான் உன்னோடவே வளர்ந்தவன். நான் உன்னை பாத்துக்கலன்னா எப்படி? ஆரம்பத்துல உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன். சாரி. செழியனை என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உன் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். ஓ, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்? அந்த செலிய உனக்கு ஹஸ்பண்டா இருக்கணும்? அவன் உயிரோட இருந்தா தானே உனக்கு ஹஸ்பண்டா இருப்பான். என்ன யோசிக்கிற இசக்கி? ஃப்ரெண்ட் என்ன, அதுக்கு மேலேயும் நான் உனக்கு இருப்பேன். சரி, நீ ரெஸ்ட் எடு. எனக்கு அப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கணும். நீ மட்டும்தான் என்னோட மருமக. உனக்கு மட்டும்தான் நான் எல்லா அதிகாரத்தையும் கொடுப்பேன், வேற யாருக்கும் கிடையாது. இவன் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவான். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அன்னபூர்ணி அக்கா சொன்னா அந்த கடவுளே சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் அவன் அதை தான் செய்வான்.
என்ன சிந்து, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வாழறதா சாகறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி சொல்ற? உன்ன மாதிரி ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணா என்ன இப்படிதானே யோசிக்கணும்? நேத்து உங்க அம்மா அன்னபூர்ணி அத்தை என்ன சொன்னாலும் நீ கேப்ப, அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ண சொன்னாலும் நீ பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுல எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்ல டாக்டர். அண்ணா, அதுக்கு நீ எந்த பதிலும் சொல்லாம போன பாரு, அங்கதே எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு கோவில்ல என்னைய மனைவியா ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன, ஆனா மறுநாள் அன்னபூர்ணி அத்தை சொன்னாங்கிறதுக்காக என்ன வேணான்னு விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்ட. அதுக்கப்புறம் கோர்ட்ல அன்னபூர்ணி பெரியம்மா சொன்னதே நான் சிந்து கூட சேர்ந்து வாழுவேன்னு சொன்னேன். உன்னை நம்பி வந்தவளுக்கு நீ கொடுக்கிற தண்டனையா இது? நேத்து என்னடானா உன் அம்மா ஸ்னேகாவதை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்றாங்க. அதுக்கு கூட நீ எதுவுமே சொல்லாம போயிட்ட டாக்டர். அப்புறம் எந்த தைரியத்துல நான் இங்க வாழறது? இந்த வீட்ல சொந்தமா முடிவெடுக்கிற அதிகாரம் உன்கிட்ட இல்லங்கிறப்போ உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறது? ஏன் டாக்டர், ஒருவேளை மகாத்த சொன்ன மாதிரி அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு அன்னபூர்ணி அத்தை சொன்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லு, கல்யாணம் பண்ணிப்பியா? உன்னதான் டாக்டர் கேக்குறேன். அன்னபூர்ணி அத்தை அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நீ என்ன முடிவெடுப்ப? சொல்லு டாக்டர். என்ன பேச்சு பேசுற சிந்து நீ? அந்த மாதிரிலாம் பெரியம்மா சொல்லவே மாட்டாங்க. நீ எதுக்கு இப்ப கண்ணதை யோசிச்சுட்டு இருக்க? என்னால அப்படி யோசிக்காம இருக்க முடியல டாக்டர். நேத்து கூட அன்னபூர்ணி அத்தை பைரவி மட்டும்தான் என் மருமக, அவளுக்கு மட்டும்தான் இந்த வீட்ல எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொன்னாங்க. பைரவி பத்தி அப்படி சொன்னது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதே நேரத்துல அவங்க என்னைக்குமே மருமகளா ஏத்துக்க மாட்டாங்கங்கிற பயம் எனக்கு இருக்கு. இல்ல சிந்து, ஒருவேளை என் மேல இருக்கிற கோவத்துல அன்னபூர்ணி அத்தை உன்னைய ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா முடிவு என்னவா இருக்கும்? அப்போ நீ அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிப்பியா? ஏய், பைத்திய மாதிரி பேசாத. அன்னபூர்ணி அத்தை அப்படி சொன்னாங்கன்னா நீ அவங்க வாக்க மீற மாட்ட, அப்படித்தானே? நீ யோசிக்கிறத பார்த்தா அன்னபூர்ணி அத்தை சொன்னாங்கன்னா நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிப்ப, அததே நீ செய்வ. டாக்டர், உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை கூட உன் பெரியம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு தைரியமே இல்லையா? உன்னை மாதிரி ஒரு கோழைய நேசிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு என் மேல வெறுப்பா இருக்கு. ஒரு முட்டாள் கூட கூட வாழ்ந்துடலாம், ஆனா ஒரு கோழையோட வாழ முடியாது. நீ ஒரு கோழை. உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. முதல்ல இங்க இருந்து போ. சொல்றேன்ல, இங்க இருந்து போ டாக்டர். வாய் மூடு. என்ன விட்ட ஓவரா பேசிட்டே போற? நானும் உங்ககிட்ட வந்து காதலிக்கிறேன்னு சொன்னேன். நானும் உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். பண்ணதெல்லாம் நீ. வேண்டாம் வேண்டாம் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, அதையும் கேட்காம கல்யாணம் மண்டபத்தை விட்டு ஓடுனேன். நான் தான் வந்து உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு எதுக்கு போய் சொன்னேன்? நான் சொல்ல சொன்னா?